20-25 லட்சம் ரூபா காசு 6 மாசத்துல இது லாபமா கிடைக்கும் எங்களுக்கு. ஒரு அண்ணாவோட போயிருந்தோம். ஸோ அவர் தான் ஒரு ஆளோட வந்திருக்கிறார். இது பெட்டியா? என்ன பெட்டியா? மீன் எடுப்போம், 30 கிலோ 50 கிலோ எடுப்போம். வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குளமான இரணைமடு குளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இரணைமடு குளத்தில் மீன் பிடிக்கிற காட்சியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், குளத்துக்கு பக்கத்திலேயே மீன் வளர்ப்பு நடந்து கொண்டிருக்குது. அதாவது மீன் குஞ்சுகள் போட்டு அது மூலமாக இனத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாங்க. இது தொடர்பான ஒரு காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்படிக்குள்ளே போகலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு மீன் வளர்க்குற இடம் இருக்குது. இந்த அண்ணா தான் இந்த இடத்த வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. வளர்ப்பு நீங்கள் தான் செய்கிறீங்களா என்ன? ஓகே, வணக்கம் அண்ணன். வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? பேர் பிரதீபன். நான் இரணைமடு நன்னீர் கிராமிய மீன்பிடி அமைப்பில் நானும் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். நாங்கள் இதுவரை காலமும் குளத்துக்குள்ளே உள்ள மீனை பிடிச்சி கொண்டு தான் வந்தாங்க. அப்போ எங்களோட அன்றாட வாழ்வாதாரத்தை இதன்றது கூட இந்த குளத்தில் உள்ள மீன்களை பிடிச்சி அதில் வர லாபத்தை எடுத்து அந்த வாழ்வாதாரத்தை நடத்துறது பெரிய சிரமமாக இருந்தது. அதற்காக நாங்கள் ஒரு சின்ன முயற்சி ஒன்று செய்வோம். நானும் இன்னொரு நண்பர் சதீசன் சொல்லி அவரும் முயற்சி செஞ்சாங்க. அந்த வகையில் இந்த மீன் தொட்டியை அமைச்சு அதில் மீன் குஞ்சுகள் எங்களுக்கு நெக்டா, மற்றது வேர்ல்ட் விஷன், மற்ற ஸ்கோர் அப்படியான நிறுவனங்களூடாக எங்களுக்கு இந்த மீன் வளர்ப்பு சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள், அது ஒரு ரீதியான அறிவுகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ அதற்கமைவாக நாங்கள் இந்த ஒரு முயற்சியாக இந்த மீன் தொட்டிகள் அமைச்சு இதில் நாங்கள் 4 மீன் தொட்டிகள் அமைச்சு இதை செய்து பார்க்கலாங்க. ஆனால் இப்போ விட்டு மீன் இதில் நீங்கள் வளர்த்ததுலேருந்து அறுவடை செய்துட்டீங்களா? இனிதான் செய்ய போகிறோம். இப்போ தான் முதல் கட்டமாக நாங்கள் விட்டுருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மீனோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, இதுதான் அந்த 4 தொட்டி இப்போ தற்போதைக்கு. ஓகே, இப்போ இதில் எவ்வளோ மீன் குஞ்சு விட்டுருக்கீங்க? இதுக்கு நாங்கள் வந்து ஒரு தொட்டிக்கில் 2500 வீதம், 4 தொட்டிக்கும் 10,000 குஞ்சு விட்டுருக்கோம். 10,000 குஞ்சுகள் விட்டுருக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த 10,000 குஞ்சுகளை விட்டுருக்கீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து ஏன்னா சங்கத்தால் கொடுக்கப்பட்ட இடமா? இது வந்து நாங்கள் இங்கே வந்து முதல் எங்களோட அப்பாக்கள் தாத்தாங்கள காலங்களில் இங்கே குளத்துக்கரையாண்டி தான் வாழ்ந்தது. பிறகு யுத்த காலங்களில் அந்த 2001ஆம் ஆண்டு கிபிர் தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலை அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா இங்கேருந்து எல்லாம் வெளியேறி கிராமங்களுக்கு போனாங்க, சாந்தபுரம் கிராமத்துக்கு. இப்போ இந்த காணிகளில் வந்து இருக்கே இல்லை இன்னும் ஒரு தரம். அப்போ இதுகளெல்லாம் இது வந்து நாங்கள் இப்போ அனுமதியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், திணைக்களங்களில் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த மீன் குஞ்சு செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் 10,000 குஞ்சு விட்டுருக்கிறோம். வீட்டில் 10,000 குஞ்சு விட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதத்தில் அல்லது 7 மாதத்தில் இந்த மீன் குஞ்சுகள் வந்து ஒரு மீன் 500 கிராம் அளவுக்கு வளரும். அது 500 கிராம் வளர்ந்தால் 10,000 குஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,000 கிலோ மீனை நாங்கள் அறுவடை செய்யலாம். அதில் மேஸ் போடுறோம். மேஸ் வந்து அது 1 கிலோ 450 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ? நீங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு தொட்டிக்கு வந்து 10 கிலோ மேஸ் போடுவோம். ஒரு தொட்டிக்கு 10 கிலோ? 4 தொட்டிக்கு 10 கிலோ போடுவோம். 4 தொட்டிக்கும். இப்போ என்னடா மேஸ் மட்டும் தான் போடணுமா அல்லது வேற? இப்போ நாங்கள் வந்து இது வந்து சீமந்தில் அமைச்சா போடுற சாப்பாடு மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு. ஆனால் நாங்கள் இது வந்து தொட்டி அமைச்சு சுற்றி புல்லு இயற்கை உணவும் இதுக்குள்ள இருக்கு. இந்த பொருட்கன்னு சொல்றது அந்த இது விவசாயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க சேதன இது பசலை மாதிரி அந்த கஞ்சல்கள் குளங்களில் ஒதுங்குற அந்த அதுகளெல்லாம் போட்டு தான் நாங்கள் இது அந்த பாருங்க அந்த இயற்கையோட கூடி இதில் இருக்கு என்றதால அந்த மீன் வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட இதன்படி அவங்க வந்து இப்போ நெக்டாவில் வந்து எடுத்து ஆய்வு செய்து பார்த்தவங்க. ஆனால் மீனை விட மீன் வளர்ச்சி கூட அதிகமாக இருக்கு. என்னென்னா இதில் வந்து இந்த மீன் சாப்பாடுன்றது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். மீன் சாப்பாடு முதல் போடணும், மீன் சாப்பாடு போட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் இப்போ 5,000 மீன் இந்த 10,000 மீன் குஞ்சு விட்டுருக்கோம்னு சொன்னால் இந்த அறுவடை காலத்தில் வந்து நாங்கள் கடைசி குறைஞ்சது வந்து ஒரு 4,000 கிலோ மீன் இதில் அறுவடை செய்யலாம். இப்போ சில குஞ்சில விடைக்கல கொஞ்சம் மீன் சாகும், மற்ற எதுவும் பிடிச்சி கடும் வெக்க காலத்துல மீன்கள் எப்படி அதெல்லாம் தண்ணி நாங்கள் பம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம். தண்ணி மாத்திரக்கூடிய மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இப்போ இதில் எல்லாம் உண்மையாக நல்ல லாபம் எங்களுக்கு. இப்போ நாங்கள் போய் வெளிநாடுகளுக்கு அங்கங்கன்னு போய் வேலை செய்கிறத விட இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லாபம் உண்டு. என்னென்னு சொன்னால் இப்போ 6 மாதத்தில் 10,000 குஞ்சு விட்டோம்னா இப்போ எங்களுக்கு ஒரு இந்த தொட்டி எல்லாம் அமைச்சதை விட இப்போ மீன் குஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 5 லட்சம் அப்படி தான்
செலவாகும். ஆனால் இந்த அறுவடை வந்து 4000 கிலோ மீனுண்டா ஒரு கிலோ மீனுண்ட விலை வந்து 500 ரூபாய்க்கு இங்கே கொள்வனம் செய்கிறாங்க. ரெண்டைக்கு 20-25 லட்சம் ரூபா காசு 6 மாசத்துல இது லாபமாக கிடைக்கும் எங்களுக்கு. அப்போ இப்போ எங்களுக்கு இதை விட மேலதிகமாக செய்யறதுக்கும் இடம் இருக்கு. ஆனால் அந்த பொருளாதார பிரச்சனை, நிதி பிரச்சனை ஒன்று இருக்கு. இதில் இப்போ யாராவது முதல் கொண்டு வந்து முதல்ல போட்டு நீங்கள் இப்போ பராமரிங்கன்னு சொல்லி ஒரு பங்குதாரராக இங்கே யாரும் பணமுள்ளாக்கள் வந்தால் அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பையும் நாங்களும் சேர்ந்து இதை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இடமும் எங்கள்கிட்ட வசம் இருக்கு. எங்களுக்கு முதல் தான் ஒன்று பிரச்சனையா இருக்கு. அண்ணா இதில் போடுங்கண்ணா, இந்த விடுது என்ன காலையிலேயும் மாலையிலையும் போடுறது அப்படியாண்ணே? இடிவெளியில் ஒன்று சரி 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 ஓகே ஓகே. சும்மா எப்படி பிடிக்கிறீங்க பார்க்குறது அடுத்த பிரச்சனை வரையில் இந்த வண்டு வந்துருக்கு. இதுதான் சரி சரி. ஒரு மீனை பிடிச்சி காட்டிடு. மீன் நல்ல இதாக நிற்கிது பாருங்க. சரி போயிட்டு வாங்க. ஓகே மக்களை, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டை மீனோட நன்னீர் மீன் வளர்ப்பு ஒரு திட்டத்தை இன்றைக்கி காணொலியாக பதிவு செய்திருந்தோம். நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இவைகளோட பங்குதாரராக இணைஞ்சு உங்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அவைகளுக்கும் பொருளாதார சிக்கலிருந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த காணொலி வந்து பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அறியாத சில விடயங்களை காட்சிப்படுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போட்டு மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இது நாள் இல்லாமல் இங்காலையும் ஒன்று இருக்கோம். இதுக்கு நான் குஞ்சா ஆடா இங்கால இப்போ குருவி பறவைகள் தொழில் இல்லையா இருக்கு. ஆனால் பார்த்து சொல்கிறீங்களா? வெறும் தாளம் அப்படியா? சரி டக்கு போயிடும். அவர் கொஞ்சம் மேல் கிடங்கு. இதுதானே இது ஒரு ஆள் தாக்கு. அது வந்து விடுப்பளவு. இப்போ என்ன 2 தடவை போடுங்க இப்படி வந்து? 2 தடவை. இப்போ நீங்கள் போடுறது இது காணும் அப்படியே காணுமா? அப்படி இது இல்லாமல் வேறு எதுவும் போடுறீங்களா கொண்டு? இல்லை, இது 3 நேரம் போடுவேன், 2 நேரம் போடுவோம். இல்லை, இப்போ இது இல்லாமல் வேறு உணவுகள் எதுவும் கொண்டு போடுவோம்? கொண்டு போடுவோம். சோயா மீட்டுகள், பானு சாப்பாடு நாங்கள் சாப்பிடுவோம். சரி சரி சரி. இது இதில் ஒரு டிஷ் வந்து 800 இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 2 கிலோ போடுவோம். 2 கிலோ. அதாவது ஒரு தொட்டிக்கு 2 கிலோ. என்னென்ன இப்போ கடும் வெக்க காலத்தில் இப்போ இந்த இடத்துல சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே கடும் வெக்க காலத்தில் சமாளிக்க மாதிரி இருக்குது. தண்ணி இதுகளுக்கு குறையாமல் அடிக்கணும். தண்ணி மோட்டர் போட்டு செய்ய மீன் வெக்க அதுதானே. இப்போ அதை கவனிச்சுக்கணும். நான் தான் சாப்பாடு போடுறேன்னா சரி சரி. இது குறைவுகள்னு சொன்னால் நான் சங்கத்துக்கு தெரியப்படுத்துவேன். தண்ணியில் குறைவுன்னா நான் சங்கத்துக்கு தெரியப்படுத்துவேன். அவைகளும் இது பண்ணுறீங்க. ஓகே. பிடிச்சிட்டு வர மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்வனம் செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. இது பெட்டியா? என்ன பெட்டியான்? வாவ், சிங்கரால் தானே? என்ன பேர்? இது ஒன்று தான் கிடச்சிதா? காலையில் நாங்கள் ஒரு அண்ணாவோட போயிருந்தோம். ஸோ அவர் தான் ஒரு இறாலோடு வந்திருக்கிறார். எவ்வளோ வந்து இறால் பிச்சு? ஒரு கிலோ என்ன? அது 1500 வரும். எடுப்போமா அதை? அங்கே தான் போடணும். இரண்டமடு குளத்து மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்சிட்டு வந்த உடனேயே அங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதிலேருந்து மொத்தமாக கொள்வனவு செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி மீன் கிடைக்காத நிலையில் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு இறாலின் நிறம் மட்டும் 700 கிராம் இருக்குது. இல்லைங்க. இல்லை திராசு புலை
குளத்துக்கு மீன் பிடிக்க போனவங்க இப்போ திரும்பி வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு போட் வந்து கொண்டிருக்குது. ஆனால் நிறைய போட்டில் வந்து மீன் இல்லைன்னு தான் சொல்லி கொண்டிருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் தான் 1 கிலோ 2 கிலோ ஓரளவு கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. ஓகே, இங்கே எவ்வளோ கொண்டு வந்து பார்ப்போம். போட்டில் வந்து உடனே வியாபாரிகள் போயிட்டு பண்ணிடுறாங்க. இன்றைக்கு அதிக அளவிலான 2 மணி மீன் வாங்குறதுக்காக நிறைய இடங்கள் வந்து விடியவே வந்து நிற்கிறாங்க நிறைய பேர். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எரணமடு குளத்தில் மீன் பிடிக்கிற காட்சி எடுக்க வந்திருந்தோம். ஓகே, நீங்கள் இந்த மீன் பிடிக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை, நாங்கள் வியாபாரி. நீங்கள் வியாபாரி. ஓகே, இப்போ எப்படி போகுது வியாபாரம்லாம்? இப்போ கொஞ்சம் மந்த குணமாக தான் போய் கொண்டு என்ன பிரச்சனை? மீன் பாடுதல் குறைவு, எங்களோட வருமானம் குறைவு. என்னென்னா இந்த குளம் தண்ணி பிரிக்கினால மீன் குறைவுபடும். ஓகே, இப்போ ஏன் மீன் குறைவு? மீன் குறைவு காரணம், பிரதான காரணம் மீன் எல்லாம் அந்த தண்ணி பிரினா காட்டுக்கு எறிடும். இப்படி தண்ணி இந்த அளவுக்கு கூட இருக்கக்கூடாதுங்கிறீங்க. கூட இருந்தால் தண்ணி மீன்கள் இந்த காட்டுக்குள்ளே ஏறி எப்படி இருக்கிறதுனால தொழிலாளிக்கு மீன் படுற குறைவு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் கொள்வனம் செய்வீங்க? எங்களுக்கு நாங்கள் சராசரி மீன் எடுப்போம், 30 கிலோ 50 கிலோ எடுப்போம். இப்போ மீன் அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காது. 3 கிலோ 4 கிலோ 5 கிலோ படுற மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல கொள்வனம் செய்யும் போது இப்போ என்ன விலைக்கு கொடுக்குறாங்க? எங்களுக்கு பெரிய விலை வந்து மீன் குறைவு தானே, அதால் கொஞ்சம் விலை கூட்டி தந்திருக்காங்க. 550 ரூபாய்க்கு எடுக்கிறோம். நாங்கள் 800 ரூபா விற்கிறோம். நீங்கள் ஓடி திரிஞ்சு நான் சந்தை, பொது சந்தை, ரோடு சந்தை, பொது சந்தையில் விற்கிறது. நாங்கள் 800 ரூபா விற்கிறோம். ஓகே, இப்போ என்னென்னா இங்கே வந்து கொள்வனம் செய்கிறாங்கல்ல பொதுமக்கள், இப்போ இந்த இடத்துல வந்து கொள்வனம் செய்கிறாங்க, அவைக்கு என்ன விலை? அவங்களுக்கு 600 ரூபா. எங்களுக்கு 50 ரூபா கூட்டினா அவங்களுக்கு 50 ரூபா 600. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வர அந்த விடிய வந்து பொதுமக்கள் வேண்டது ஒரு வழக்கம். அது வழக்கமாக இருக்குது. இரண்டாமடு மீனுக்கு அதான் இந்த இரண்டாமடு மீன் இப்போ நான் அதில் இப்போ வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போது போட்டி போட்டெல்லாம் வாங்கி கொண்டிருக்கேன். அது கறி மீனுக்கு இப்படி தான், இதை விட சனம் கூட வரும். கொஞ்சம் இதுதான். இதுதான் நிலவரம். என்ன நாங்கள் ஒரு வியாபாரியில் ஒரு 25 பேர் வியாபார சங்கம் உண்டு இயங்குது. எங்கள் சங்கம் அனர்த்தத்தால் பாருங்க கீழே விழுந்து காட்டுங்க பார்ப்பாங்க. இருக்கு பாருங்க. என்ன இப்போ இது வியாபார சங்கம்லாம் சேர்ந்து இதில் ஒரு கொட்டியில் வச்சு வியாபார சங்கம் வந்து அமைப்பாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது. இங்கே பாருங்க கொட்டியில் விழுந்து போய் பிறகு இந்த போட் இருக்குங்கிற போட் இதுதான் சங்க கொட்டியில். உங்கள் அப்படி பாட்டில் அதால் போகும் இதால் போகும். இல்லைங்களேன் போகிறீங்களா? சரி ஓகே. இதாங்க சங்க போட், வியாபார சங்க போட். இல்லை இரணைமடு கிராமிய நன்னீர் மீன் வியாபார அமைப்பு. ஓகே, இது என்ன அந்த தித்துவா புயல் அன்றைக்கு எல்லாம் நாங்கள் உதவி கேட்டிருக்கோம். ஒரு தரமாக அதை இயங்கி செய்கிற மாதிரி இல்லை. இப்போ இந்த கொட்டியில் போட்டு இப்போ இங்கே என்ன வேலை நடக்கும்? இது வந்து கூட்டத்துக்கு நாங்கள் மாதத்தில் முதல் வெள்ளி கூட்டம் வந்து இப்படி சந்தாபனம் எங்கட குறைகள் பற்றி கதைக்கிறது. இது இங்கால காடுண்டா யானை பிரச்சனை இருக்கு? இல்லை இங்கால அங்கால ஊர் மனை இருந்தால் இப்போ ஆமி இருக்கு. இப்போ யானை பிரச்சனைனா இங்கால தான் வரும். யானை இதுக்கால வரும். ஆக்களுக்கு ஒரு ஒன்றுமே தீங்கு செய்யலை இது வரைக்கும் செஞ்சதில்லை. ஓகே, இதுதான் நிலவரமே. இதோ கருத்து போட்டு விடுங்க. ஓகே, இது வந்து இருக்கு மீனவர் வியாபார சங்கத்தினுடைய கொட்டில், தற்காலிக கொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தித்துவா புயலின் போது எப்படி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு எல்லாம் இதாக போச்சு. இன்னும் இதை செய்து கொடுக்கறதுக்கான யாரும் முன்வரலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே மக்களே, நாங்கள் இரண்டாவது மீன் பிடிக்கிற அந்த துறைமுகத்துக்கு தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட வள்ளங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க.
ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இரணைமடு குளத்தில் மீன் பிடிக்கும் பக்கத்துக்கு காட்சிப்படுத்துறதுக்கு வந்திருந்தோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இரணைமடு குளத்துக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதில் மீன் வளர்த்து அது மூலமாக விற்பனை செய்யும் ஒரு புதிய முறையை வந்து அறிமுகப்படுத்தி அது மூலமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அண்ணாவத்தான் இதில் பிரதானமாக இயங்கி கொண்டிருக்கார். இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை காரணமாக இதை விஸ்தரிக்க முடியாத நிலையில் காணப்படுது. ஆகவே இந்த வியாபாரத்தில் யாராவது பங்குதாரராக இணையலாம்னு சொன்னால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கதைச்சி இவர்களோடு இணைந்து நீங்களும் இதில் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மட்டும் ஒரு காலம்